வணக்க நண்பர்களே! இன்னைக்கு காலையிலே நம்மளுக்கு ஒரு அழைப்பு வந்ததுனால, இன்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சாச்சு. அது வேற யாரும் இல்ல. என்னோட மாமா வந்து இன்னைக்கு நம்மள லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. என்னையும் நம்ம நண்பர் போண்டாவையும். அதனால நானும் போண்டாவும் குளிச்சு கிளிச்சு புது சொக்காலாம் போட்டு நீட்டா ஃப்ரெஷ்ஷா கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் பைக்கு சும்மா தான் இருக்கு. வேணும்னா எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. அதனால உதய் ப்ரோட்ட ஸ்பேர் ஹெல்மெட் வாங்கிட்டு, நானும் நண்பர் போண்டாவும் கிளம்பிட்டோம். இங்கேருந்து சில்க் போர்டு போலான்னு. இதான் நண்பர்களே சில்க் போர்டு. இங்கேருந்து தான் தமிழ்நாட்டிலேருந்து வர பஸ்லாம் வரும். நானும் இப்படி தான் வந்தேன். ஆனா நம்ம மேல போ வேண்டியதில்ல. அண்டர் கிரவுண்ட்ல நானும் நண்பர் போண்டாவும் வந்து இங்க சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு, ஒரு வழியா ஃபைனலா நானும் நண்பர் போண்டாவும் சில்க் போர்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து நாங்க போற ஏர்போர்ட் பஸ் இப்ப தேடணும். எங்க என்னன்னு தெரியல எங்களுக்கு. அப்புறம் ஒரு அண்ணன்ட்ட கேட்டப்போ, "முன்னாடி போங்க இருக்கும்னாரு." நானும் நண்பர் போண்டாவும் முன்னாடி போயிட்டு, பஸ்ஸ ஒரு வழியா கண்டுபிடிச்சு, "இதான் நண்பர்களே அந்த பஸ்ஸு." இதுல ஏறி உட்காந்துட்டோம். டிக்கெட் எடுக்கிறப்ப தான் நண்பர்களே நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. 2 பேருக்கு ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே ரூ. 720 ஆயிருக்கு நண்பர்களே. அது மட்டும் தான் கொஞ்சம் சோகமாயிருச்சு. அப்புறம் பேருந்து கிளம்புன உடனே நானும் நண்பரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டோம். இங்கேருந்து ஏர்போர்ட் 2 மணி நேரம் டிராவல் நண்பர்களே. ஆனா டிராஃபிக்னால நாங்க 4 மணி நேரம் ஆயிருச்சு நண்பர்களே போய் ரீச் ஆகுறதுக்கு. இதில வேற நடுவுல வேற சரியான மழை. எங்கள்ட்ட குடை வேற இல்ல. என்ன பண்றது என்னன்னு தெரியாம நானும் போண்டாவும் உட்காந்துருந்தோம். நல்ல வேளை நாங்க இறங்குறதுக்குள்ளார மழை நின்றுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இறங்குன உடனே நம்ம நண்பருக்கு கால் பண்ணியாச்சு. "அங்க வெயிட் பண்ணுங்க, வந்து அழைச்சிக்கிறேன்" அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு நண்பனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ, மாலையில ஒரு அருமையான சன்செட்டு. அத அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம நண்பர் வந்துட்டாரு. அப்படியே அவரோட ஏறி உட்காந்து கிளம்பியாச்சு நானும் நண்பர் போண்டாவும். போற வழியில அவர ஜிம்ல இறக்கி விட்டுட்டு சொன்னான். சரி அப்படின்னு அவன ஜிம்ல இறக்கி விடுறப்போ, ஆர்ம்ஸ பில்ட் பண்ணிட்டான் போல நண்பர்களே. நம்ம கிட்ட ஆர்ம்ஸ காட்டி காட்டி பேசிட்டு இருந்தான். ஆனா அவன் சீரியஸா பேசுறது புரியாம பின்னாடி ஒரு பையன் பபுள்ஸ் விட்டு விளையாண்டுகிட்டு இருந்தான். எங்களுக்கு ஒரே ஃபன்னா போச்சு நண்பர்களே. அப்புறம் நாங்க நண்பனுக்கு டாட்டா சொல்லிட்டு, நானும் நண்பர் போண்டாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம்.